ஒரு மனிதன் விண்ணுலக நதியை மண்ணுலகிற்கு எப்படி கொண்டு வந்தான்? பகீரத பிரயத்தனம் என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கும் அந்த மாபெரும் போராட்டம் இதோ. சகர மன்னனின் 60,000 புதல்வர்கள் கபில முனிவரின் சாபத்தால் எரிந்து சாம்பலாயினர். அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டுமானால் விண்ணுலகில் பாயும் கங்கை நதி மண்ணுக்கு வந்து அந்த சாம்பல் மீது பட வேண்டும். இது ஒரு அசாத்தியமான காரியம். அயோத்தி மன்னன் பகீரதன் தனது அரியணையை துறந்து காடு சென்றான். பல 1000 ஆண்டுகள் பிரம்மாவை நோக்கி ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்திற்கு மெச்சிய பிரம்மா, கங்கையை அனுப்புகிறேன், ஆனால் அதன் வேகத்தை தாங்கக்கூடியவர் சிவம் ஒருவரே என்றார். மீண்டும் தவம், இம்முறை சிவபெருமானை நோக்கி. கங்கை வானிலிருந்து ஆக்ரோஷமாக இறங்கிய போது ஈசன் அவளை தனது ஜடாமுடியில் தாங்கி தடுத்தார். பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு சிறு கிளை நதியாக கங்கையை மண்ணில் ஓடவிட்டார். மலைகளை கடந்து காடுகளை தாண்டி பகீரதன் முன்னால் செல்ல கங்கை அவன் பின்னால் சென்றாள். இறுதியில் முன்னோர்களின் சாம்பலில் கங்கை பட்டு அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தனர். பகீரதனின் விடாமுயற்சியால் கங்கைக்கு பகீரதி என்ற பெயரும் கிடைத்தது. தோல்விகள் உங்களை முடக்கலாம், ஆனால் விடாமுயற்சி உலகத்தையே உங்கள் பின்னால் வரவைக்கும். இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் முயற்சி உண்மையாக இருந்தால் இயற்கையே உனக்கு கீழ்ப்படியும். முயற்சியே உயர்வு. பகீரதன் நமக்கு கற்பிப்பது இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.